வணக்கம். இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரவுக்கு விரைவில் தண்டனை, கம்மன்பில வெளியிட்டுள்ள தகவல். இலங்கை கடற்பரப்பில் தீப்பற்றி எறிந்த கப்பல், இழப்பீடு வழங்க மறுக்கும் நிறுவனம். கொட்டி தீர்க்கப் போகும் இடியுடன் கூடிய மழை. குற்றங்களை ஒப்புக்கொண்ட பத்மே கெஹல்பாத்ர வாக்குமூலத்தால் வெளியான அதிர்ச்சி தகவல். அரசு நிறுவனங்கள் மக்களுக்கானதை அன்றி ஊழியர்களுக்கானது அல்ல, ஜனாதிபதி இறுதி எச்சரிக்கை. அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தல், யாழில் அனுர தரப்பு அறிவிப்பு. யாழில் பாரிய போராட்டம் வெடிக்கும், தொல்லியல் திணைக்களத்தை எச்சரிக்கும் பார்த்தீபன். சிவசேனை அமைப்பினர் முன்னெடுத்த போராட்டத்தில் குழப்ப நிலை. தொடர்பான விரிவான செய்திகள். சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான தகவல்களில் போலியான விவரங்கள் சேர்த்தல் அல்லது உண்மையை மறைத்தல் குற்றமாகும் என்று பிபுதுரஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி உட்பட அரசாங்கத்தின் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் எதிர்காலத்துக்கு இதற்கு தண்டனை பெறக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 2024 தொடக்கம் 2025 ஆண்டு காலப்பகுதியில் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான சில தகவல்கள் வெளியிடப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி பயண செலவுகள் தொடர்பான விவரங்கள் மறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த அரசாங்கத்தின் ஆட்சியில் நாட்டில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று அரசியல் பழிவாங்கல்கள் மட்டுமே முன்னிலையில் உள்ளதாக அவர் விமர்சித்துள்ளார். எக்ஸ்பிரஸ் பெர்ல் கப்பலினால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்புக்கான இழப்பீட்டை வழங்குவதற்கு அந்த கப்பல் நிறுவனம் மறுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2021 ஆண்டு இலங்கையில் கடற்பரப்பில் பயணித்த போது சிங்கப்பூருக்கு சொந்தமான கப்பல் தீப்பற்றுதலுக்கு உள்ளானது. இதனால் நாட்டின் கடல்வளம் பாரிய அளவில் மோசமடைந்துள்ளதுடன் கடல்வாழ் உயிரினங்களும் இறந்து கரையொதுங்கின. அத்துடன் கடல் வளமும் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தது. கப்பலில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த நைட்ரிக் அமிலம் கசிந்ததன் காரணமாகவே எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் தீப்பரவல் ஏற்பட்டதாக சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றுக்கு அறியப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் அதற்குரிய இழப்பீடாக $1 பில்லியன் அமெரிக்க செலுத்த வேண்டும் என அந்த கப்பலின் நிறுவனமான எக்ஸ்பிரஸ் பேர்ல் நிறுவனத்துக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. எனினும் இந்த இழப்பீட்டை செலுத்துவதற்கு குறித்த நிறுவனம் மறுப்பு வெளியிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள், மத்திய, வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்கள் மற்றும் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று காரணமாக ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் ஹெஹல்பத்ர பத்மே கொழும்பு துறைமுக காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டு மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரிக்கப்பட்டார். கனேமுல்ல சஞ்சீவ மற்றும் ஹம்பகா பஸ்போர்ட்டோ ஆகியோரை கொலை செய்வதற்காக தாமே திட்டமிட்டுள்ளதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் என விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் ஹம்பகா ஒஸ்மன் மீதான கொலை முயற்சி தொடர்பாகவும் அதிகாரிகள் அவரிடம் விசாரித்துள்ளனர். அதன்போது கம்பகா ஒஸ்மனை கொல்ல வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்றும் தம்மிட்ட அவிஸ்க மற்றும் கமாண்டோ சலித்தவின் வேண்டுகோளின் பெயரில் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதாக அவர் கூறியுள்ளார். ஹொக்கெயின், ஹெரோயின், ஐஸ், ஹுஷ் மற்றும் ஹேரலா கஞ்சா உள்ளிட்ட நாட்டில் உள்ள அனைத்து போதைப் பொருட்களையும் தாம் விட்டதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். துப்பாக்கிகள் தொடர்பான விசாரணையின் போது இதுவரை தம்மிடம் இருந்த அனைத்து துப்பாக்கிகளையும் காவல்துறையினர் மீட்டுள்ளதாகவும் தன்னிடம் இன்னும் ஒரு துப்பாக்கி மட்டுமே மீதமாக இருப்பதாகவும் கெஹல்பத்ர பத்மே கூறியுள்ளார். அந்த துப்பாக்கியை ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமது தந்தை கொல்லப்பட்ட பின்னரே ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவுடன் இணைந்ததாகவும் கெஹல்பத்ர பத்மே கூறியுள்ளார். எனினும் அவரது தந்தை கொல்லப்படுவதற்கு முன்னர் பஸ்ஸமி என்ற நபரை கொன்றதாக விசாரணை அதிகாரிகள் கூறினர். பழிவாங்கும் விதமாக கனேமுல்ல சஞ்சீவ் கெஹல்பத்ர பத்மே தந்தையை கொன்றதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கெஹல்பத்ர பத்மேவின் கைபேசியை ஆய்வு செய்தபோது பிரபலமான மென்பானம் ஒன்றின் பெயரை குறியீட்டு சொல்லாக பயன்படுத்துவது குறித்து அதிகாரிகள் அவரிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கு பதிலளித்த அவர் அந்த மென்பானத்தின் பெயர்
ஹொக்கையின் போதைப் பொருளை அடையாளப்படுத்துவதற்கு பயன்படுத்தியதாக கூறியுள்ளார். நாட்டின் வலுசக்தி இறையாண்மையை அரசாங்கம் எப்போதும் பாதுகாத்து வருவதாகவும் எந்தவொரு சூழ்நிலையிலும் மின்சாரத்துறையை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்திற்கு இல்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற மின்சாரத்துறையின் புதிய மறுசீரமைப்புகள் குறித்த முன்னேற்ற மீளாய்வுக்கு கலந்துரையாடலில் கலந்து கொண்டபோதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, தேசிய பாதுகாப்பு மற்றும் இறைமைக்கான வலுசக்தி இன்றியமையாமை உறுதி செய்வது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்றும் மின்சாரத்துறையின் நிறுவன கட்டமைப்பில் உள்ள குழப்ப நிலையை தீர்த்து முறையான நிறுவன கட்டமைப்பை உருவாக்குவதே அரசாங்கத்தின் தேவை என்று தெரிவித்துள்ளார். மின்சாரத்துறையின் செயல்திறனை அதிகரிப்பதன் மூலம் புதிய மாற்றத்துக்கான ஒரு புதிய நிறுவன கட்டமைப்பு அவசியம் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்காக பழைய கட்டமைப்பு இனிமேலும் போதுமானதாக இல்லை என்றும் புதிய கட்டமைப்பின் அவசியத்தை யாரும் மறக்க முடியாது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது வகிக்கும் பதவிகள் அல்லது வேதன அளவுகள் எந்த வகையிலும் குறைக்கப்படாமலும் பதவி உயர்வுக்கு செல்வதற்கு நிலவிய தடைகளை நீக்கும் வகையில் செயல்படல், அனைத்து ஊழியர்கள் உரிமைகளையும் பாதுகாத்தல், புதிய நிறுவன கட்டமைப்பில் இலங்கை மின்சார சபையாக இருந்து அனைத்து உரிமைகளையும் உறுதி செய்தல், புதிய நிறுவன கட்டமைப்பில் உள்வாங்கப்படும் போது இலங்கை மின்சார சபையாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகளை தீர்த்தல், வலுசக்தி இறையாண்மையை பாதுகாத்தல் மற்றும் அதை முழுமையாக அரசுக்கு சொந்தமான நிறுவனமாக மாற்றுவது ஆகிய கோட்பாடுகள் பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நிறுவனங்கள் அதன் ஊழியர்களுக்காக அன்றி நாட்டிற்காகவும் பொதுமக்களுக்காகவும் உள்ளன என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மிகவும் செயற்திறனுடன் தொடர்ச்சியாகவும் நியாயமான விலையிலும் நுகர்வோரின் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்ய முடிந்தால் அது அரசாங்கத்துக்கும் ஊழியர்களுக்கும் கிடைத்த வெற்றியாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கம் எப்போதும் தயாராக இருப்பதாகவும் இலங்கை மின்சார சபையில் நடப்பது நீண்டகால நிறுவன கட்டமைப்பை புதிய நிறுவன கட்டமைப்பாக மாற்றுவது மாத்திரமேயாகும். இது விற்பனையோ அரசு உரிமையை கைவிடுவதோ அல்லது வலுசக்தி இன்றியாண்மையை கைவிடுவதோ அல்ல என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு முயற்சி செய்வோம் என்று தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் தொழில் திணைக்களத்தின் நடமாடும் சேவையை கலந்து கொண்ட பின்பு ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் 3 தேர்தல்களை நடாத்தியுள்ளோம். தற்பொழுது நாட்டின் பல அபிவிருத்திகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவற்றுக்கு தடை வராமல் அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு முயற்சி செய்வோம் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வில் சிவரஞ்சினி, நாகேந்திரன், வடமாகாண அலுவலக உதவி தொழில் ஆணையாளர்கள், மாவட்ட உதவி தொழில் ஆணையாளர்கள், யாழ் மாவட்ட தொழில் திணைக்கள அதிகாரிகள், நடமாடும் சேவையை பெற வந்த பயனாளிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஈழத்தமிழர்களின் வரலாற்று தொன்மையை எடுத்தியம்பும் நல்லூர் ராசதானியின் மந்திரிமனையினை பாதுகாத்து அதை மீளுருவாக்கம் செய்வதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு முன்னாள் யாழ் மாநகர சபை உறுப்பினரும் சமூக சேவையாளருமான வரதராஜன் பார்த்திபன் கோரிக்கை விடுத்துள்ளார். மந்திரிமனையானது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பெய்த மழை காரணமாக உடைந்து விழுந்துள்ளது. இந்த நிலையில் அதனை பாதுகாக்குமாறு கோரி போராட்டத்தை முன்னெடுக்கப்பட்டது. அப்போராட்டத்தில் கலந்து கொண்ட போதே முன்னாள் யாழ் மாநகர சபை உறுப்பினரும் சமூக சேவையாளருமான வரதராஜன் பார்த்திபன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மந்திரிமனை சிதைவுற்று கிடப்பது போன்று ஒரு பௌத்த விகாரை இருக்குமாக இருந்தால் அதை கைவிடுவதற்கு தொல்லியல் திணைக்களமோ அல்லது அந்த அரசாங்கமோ ஒருபோதும் தயாரில்லை. யாழ்ப்பாண கோட்டையை சூழ கற்களை அடுக்கி பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற தொல்லியல் திணைக்களம் மந்திரிமனை விவகாரத்தில் வேடிக்கை பார்ப்பது கவலையளிக்கின்றது என பார்த்திபன் குறிப்பிட்டுள்ளார். மந்திரிமனை தமிழகத்தின் சொத்து. எமது மூதாதையர் மக்களுக்கு அளித்த வரலாற்று ஆவணம். அது புனர்நிர்மாணம் செய்யப்படவில்லை என்றால் யாழில் பாரிய போராட்டம் வெடிக்கும் என வரதராஜன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். யாழ் முத்திரைச்சந்தையில் அமைந்துள்ள வடமாகாண கல்வி திணைக்களத்துக்கு முன்னால் சிவசேனை அமைப்பினரால் போராட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு கல்வியில் இடம்பெறும் முறைகேடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளரை மாற்ற வேண்டும் என கோரியும் குறித்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த போராட்டத்தில் கிளிநொச்சி சென்ட் தெரேசா பாடசாலைக்கு நியமிக்கப்பட்ட அதிபர் உரிய தகுதி நிலைகளுடன் காணப்படாத நிலையில் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதன்போது அதே சமயம் கிளிநொச்சியில் சில பாடசாலைகளுக்கு இன்னும் நிரந்தர அதிபர் நியமிக்கப்படாத நிலையில் திரேசாவுக்கு மட்டும் அதிபர் ஓய்வு பெற்று 2 நாட்களில் உரிய தரத்தை பூர்த்தி செய்யாத அதிபரை நியமித்தமை தொடர்பில் தமது கண்டனத்தை தெரிவித்தனர். இவ்வாறான நிலையில் கிளிநொச்சியில் 2
கப்ரக வாகனத்தில் வருகை தந்த ஒரு குழு ஒன்று திரேசா பாடசாலையின் அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகள் என தங்களை அறிமுகப்படுத்தி சிவசேனை அமைப்பின் போராட்ட பந்தலுக்கு சென்று குழப்பம் விளைவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக அங்கு பதட்டமும் சூழ்நிலை ஏற்பட்டதால் அருகில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்ட போலீசார் குழப்பம் விளைவித்த நபர்களை விரட்டியதாகவும் கூறப்படுகின்றது. செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனுரவுக்கு விரைவில் தண்டனை, கம்மன்பில வெளியிட்டுள்ள தகவல். இலங்கை கடற்பரப்பில் தீப்பற்றி எறிந்த கப்பல், இழப்பீடு வழங்க மறுக்கும் நிறுவனம். கொட்டி தீர்க்க போகும் இடியுடன் கூடிய மழை. குற்றங்களை ஒப்புக்கொண்ட பத்மேகைகள் பாத்திர வாக்குமூலத்தால் வெளியான அதிர்ச்சி தகவல். அரசு நிறுவனங்கள் மக்களுக்கானதை அன்றி ஊழியர்களுக்கானதல்ல, ஜனாதிபதி இறுதி எச்சரிக்கை. அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தல், யாழில் அனுரு தரப்பு அறிவிப்பு. யாழில் பாரிய போராட்டம் வெடிக்கும், தொல்லியல் திணைக்களத்தை எச்சரிக்கும் பார்த்தீபன். சிவசேனை அமைப்பினர் முன்னெடுத்த போராட்டத்தில் குழப்ப நிலை. இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.